நீ எத்தனை படிக்கிற? 7. அது இப்பதான் கவிழ்ந்து படிக்க எங்க கேள்வி கேட்டுவாங்கன்னு போயிடுறாங்க. பொம்பளை பிள்ளைலாம் விவகாரமான பிள்ளைய பார்க்கலாம். நம்ம கேள்வி கேட்போம்னு தெரிஞ்சா ஒண்ணு சிரிச்சு வைக்கிறோம், இல்லைன்னா கம்முன்னு உறங்குற மாதிரி நடிச்சிடும், அது தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. அரே நீ எத்தனை படிக்கிற? உன்னதான் கேட்டேன். 10. உன் பேர் என்ன? ராமரா? உனக்கு தான் கோயிலே கட்டிருக்கு. ஆமா, எத்தனை வருஷமா போராடுற இடத்துல இன்னைக்கு இந்திய தேசத்துல நம்முடைய தேசத்தின் கலாச்சாரத்தை கட்டுக்காக்க விறகாக ஸ்ரீ ராமஜென்ம பூமியில் ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. ராமர் 10ஆம் கிளாஸ் படிக்கிறார். நீ தூரம் போற வேலை கல்விக்கு புள்ள சாக்கம் அத அழலே அத சாக்கு வச்சு அங்க போய் ஏதாவது பார்க்கலாமே டிவியில. என்ன செய்வது? காலங்களி காலாகி போச்சடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சடா, அம்பளையே தெரியாம பொம்பளையே தப்பு மட்டும் நீங்க தப்புக்கு போய் செஞ்சாலும் இந்த பூமி எப்படி உய்யும்? இந்த பார்க்க பார்க்க மனுஷன் கொண்ட பக்தி குறையுது, இது நீக்க அந்த சாமி கூட கரையுது. மகா ஒரு பாட்டி விட மாட்டியா? சும்மா ஒரு சின்ன கதைக்காண்டி இந்த பாட்டை பாடுறேன். அகிலத்திற்கு படிச்சவன் பாட்டை வைப்பான்னு நினைக்கிறேன். காலம் கரிகாலமாயி போச்சு. அது கரிகாலம் எப்படி கண்டுபிடிப்போம்? ராமரே 10ஆம் கிளாஸ் பரீட்சை வரும், சீக்கிரம் வரும். நம்ம நாட்டு ஜனாதிபதியா அது 10ஆம் கிளாஸ்ல சொல்லி தரல. நாட்டுல ராபர்ட் கிளைவ் பத்தி சொல்லுவோம், அலெக்சாண்டர் பத்தி சொல்லிடுவான். இதெல்லாம் வெளிநாட்டுக்கார பயில. நம்ம நாட்டை பத்தி பாடம் எடுக்க மாட்டான். ஏன்னா நம்ம நாட்டு பாடத்தை பிடிக்காது, நம்ம நாட்டு மொழியை பிடிக்காது, நம்ம நாட்டு கலாச்சாரம் பிடிக்காது, நம்ம நாட்டு சாமியை பிடிக்காது. கேடுகட்ட கனிச பாவிகள் இந்த தர்மத்தை அழிப்பதற்கென்றே ஒரு கோஷி உருவாகி கொண்டிருக்கிறார். யாராலும் அழிக்க முடியாது நம்முடைய தர்மம். ராமர்னு பேரிச்சு நாட்டை பத்தி தெரியாம இருக்கிறவா ராமரு? அவன் நினைக்கான், சண்டால போகும்போது இருக்கிற உனக்கு 1 இன்ச்சு கண்ணுமா கிடைக்காம போச்சு. இந்த சாமிக்கு மண்டே சோழி முடிச்சு போடணும் பிளான் அப்படித்தானே வச்சிருக்க. அப்ப சொல்லு நம்ம நாட்டு ஜனாதிபதியா பரிச்சை போகுது காப்பி அடிக்க சொல்லுங்க. 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கான். அவன் சொல்லலாமா? இவன் பாடத்தை டீச்சர் இவன் பள்ளிக்கூடம் என்ன செய்யறது? நாடு அது யார் ஆண்டா? நமக்கு என்ன? ராமே ஆண்டாரு ராவணை ஆண்டாரு என் மனசுக்கு நம்ம போனோமா பள்ளிக்கு போனோமா புக்கதிக்கு போட்டோமா டீச்சரை சைட் அடிச்சோமா வந்துகிட்டே இருந்தோமா அப்படி இப்படி நாடு போகுது. என்ன செய்யறது? நல்லா சிரிங்க. இந்த பயனுக்கு கஞ்சி கொடுக்க கூடாது, நல்லா இட்லி போடணும். ராமரு நோ காவாலையா காவாலையா இப்ப சொல்லு ராமர், இந்த பாட்டு எந்த படத்தில் உள்ளது? ஏ ராமா, எந்த படத்தில் உள்ள? 7ஆம் கிளாஸ் எந்த படத்தில் செய்யல? நாளை காலையில் அவளுக்கு நல்லா உளுந்த வச்சு கொடு. எவ்வளவு ஞானமா சொல்லிட்டா. ஜனாதிபதியை சொல்லல, ஆனா பாட்டு படம் செய்யல.
இப்ப தெரியுதா சங்க கூட்டம் இல்லையப்பா கூட்டம் இது நகைச்சுவைக்கு இல்ல, நம்ம எல்லாம் எப்படி பிள்ளை வளர்க்கணும். நீங்க மட்டும் என்னமா பிடித்த மடியில் போட்டுட்டு அங்க டிவில ஓடிக்கிட்டே இருக்கு. நீ நான் காதல் இப்ப டிவி தொடரலாம். இனியா இனியா செல்லம்மா பொன்னி பொன்னி பொன்னியை பார்த்து பார்த்து நம்மளால குன்னி வைக்கலாம். குத்திட்டா நிறைய பேர் பீடியை குத்த தெரியாம குத்தி அவன் பீடி கொடுக்கும்போது அவனுக்கு தூர கொடுக்கான். அதான் போச்சு. எல்லாம் பொன்னியை பார்த்து சோழி பிடி போச்சு. அவ்வளவு உண்மைதானக்கா? ஏகப்பட்ட பேடி லாஸ். என்ன செய்யறது? வாழ்க்கை அப்படித்தானே போகுது. காம அது இல்லைன்னா இது இல்லை. அவர் ராமர் போய் நினைச்சா உனக்கு செய்வன வச்சாலும் நம்ம கொள்ளுவோம். நம்மள பிளான் பண்ணிட்டாங்க. என்ன செய்யறது தெரியாம அவங்கள்ட்ட கேட்டேன். அவளையும் விட்டா அவ சொன்ன முறவும் நம்மளை கிண்டல் அடிக்காங்க. நீ வாழ்க நீ வாழ்க நீ ஜெயிலர் படம் பார்த்த நீ வாழ்க. ஒருத்தரையுமே நான் குறை சொல்ல. இதுதான் உண்மை நிலை. இந்த நிலையை அறியணும். இதுல போய் பத்து எங்கே போகிறது? ஒரு பைபிள் எடுத்து கேள்வி கேட்டு பாருங்க. கிறிஸ்தவ பிள்ளைங்க தன்மை சொல்லும். ஆமா குரான் எடுத்து கேள்விங்க இஸ்லாமிய பிள்ளைங்க சொல்லும். அது அந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம கீதையை வச்சோ ஏதாவது வச்சு கேட்டு பாருங்க. எங்க நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ராமருடைய தாய் யாரு? இந்த ராமருக்கு அம்மா இல்ல. நம்ம நம்ம காவிய நாயகன் ராமருடைய அம்மா யாரு? எடி போமா வீட்டுக்கு போமா இவன் கச்சேரி கேட்டது போவோம். எதா சொல்லுங்க பார்க்கலாம். கோசலையா கைகையா? ரெண்டும் தான். கைகையா சுமித்திரையா? என்ன கேட்க மாட்டாங்க. எப்ப பதில் சொல்லிட்டு இருக்கு. மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்கு. கரெக்டா நான் சொல்ல நீ சொல்லிட்டு இல்ல நீ சொல்ல சொல்லி தப்பு தானே? கரெக்டா? ஆமா. அப்படி உண்மை போது சரியா இருக்கணும். உறுதி பெரியதப்பா பெரியதப்பா உடையனே மகனே. அடக்கம் பெரியதப்பா அடக்கம் பெரியதப்பா அறிவுள்ள கண்மணி. ஐயா வைகுண்ட அழித்தந்த அகிலத்தன்படி இருந்தா நோய் இருக்காது, நொம்பலம் இருக்காது, எதுவும் இருக்காது. அப்ப அந்த அகிலத்தன்மை யாருக்காக? உனக்காக. நீயா? பகவான் அப்படியே தேவலோகத்துக்கு அதிகோண மாமலை அயோத அமிர்த கங்கை அங்கே போய் அமர்கிறார். கங்கையிலே 7 கன்னிமார்கள் நீராட வருகிறார்கள். சப்தகன்னிகள். அப்பொழுது நாராயணன் சோதிக்கிறார். சோதிக்கின்ற பொழுது அவர்கள் நீராடுகின்ற வேளையிலே அங்கே கொண்டலும் குழுவும் ஏவுகிறது. குழு தாங்க முடியாமல் 7 கன்னிகளும் நடுக்கப்படுகிறார்கள். நாராயணன் விடுவாரா? எவ்வளவு சிறப்பு செய்கிறார் ஐயா. ஓசை எங்கே முழங்குது?
அப்படி அங்கே முழங்கிது. ஏழு அம்மமாரும் நீராடுறாங்க. நீராடுற நேரத்துல குளிர் தாங்க முடியல, நடுக்கம் தாங்க அம்மைகள் நினைக்கிறார்கள், நெருப்பு இருந்தா நல்லா இருக்குமே, அக்னி இருந்தா நல்லா இருக்குமே அன்னு நினைக்கிறார்கள். அக்னி என்பவுடன் அந்த சுனைக்கரையிலே தீ எரிகிறது. ஏழு பேரும் ஓடி சென்றார்கள், அக்னியை வளைந்தார்கள். ஆடையும் இல்லாமல், அரைக்கையும் இல்லாமல், நாணமதி இல்லாமல் அப்படியே அக்னி அடைந்த நேரத்தில் உன்னை ஓங்கார மோகமதால் உன்னை அழைத்த மாத்திரத்தில் ஏழு பேரும் அங்கே தீ என்று நினைத்தார்கள். திருமால் காட்சி கொடுத்தார். அக்கணத்திலே ஏழு பேரும் கற்பமுற்று 7 ஆண் பிள்ளைகளை பெற்று பெற்றார். பிள்ளை 10 போட்டவங்க 7 பேர் முகத்தை கூட பார்க்கல. ஐயோ, நீராட வந்த நேரத்தில் இந்த நாராயணன் நம்ம இப்படி மோசம் செய்து விட்டாரு, முறையா நம்மளை ஏத்துக்கணும்னு சொல்லி 7 பேரும் தவம் இருக்க போயிட்டார். 7 பிள்ளை, ஒன்னா 2 ஆமா 7 பிள்ளை எப்படி போட்டு வளர்க்கணும். ஆமா, நல்ல நல்ல பிள்ளைகளை போட்டு அப்பா போயிட்டான்னா அம்மா மாதிரி வளர்த்துருவோம். ஆமா, ஆனா அம்மா போயிட்டான் வை, அப்ப வளர்க்கறான், வளர்ப்பான். பிள்ளைகளுக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணுவான். பொண்டாடி சேர்த்தா புது மாப்பிள்ளை. இது புது தத்துவமா இருக்கு. உடனே கட்டிக்கலாம் ஐயா. எப்படி? பொண்டாடி சேர்த்தானா புது மாப்பிள்ளை, பொண்டாடி சேர்த்தா புது மாப்பிள்ளை. ஆமா, அப்ப அவன் வரவே இல்லையா? கிடையாது. அட கடவுளே, இப்படி பழமொழி அவங்களுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கிறான். அப்படித்தான் பிள்ளைக்குன்னு கல்யாணம் பண்ணுவான். கடைசியில் அவன் கொண்டாட்டியோட நைட் ஷோ படம் பார்க்க போயிருப்பான். புள்ள வீட்டுக்குள்ள இருந்தாள். என்ன சரி, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே, அன்னை வளர்ப்பதிலே. நாராரோ என்று பாராட்ட யாரோ வந்து பாராட்ட இல்ல. அப்படியே நல்ல பிள்ளைங்க அம்மா வளர்க்கணும். அம்மா வளர்த்தா தான் நல்லா இருக்கணும். இந்த அம்மா வளர்க்கலாம். எப்படி வளர்த்தா தெரியுமா? எப்படி?
அந்த தேவேந்திரனுடைய காமதேனுவை அழைத்தார். வலமுறை சங்கிலை பால் எடுத்து கொடுத்து குழந்தைகளை வளர்த்தார். என்னதான் பிள்ளை வளர்த்தாலும் அம்மா இருந்தாதான் நல்லா இருக்கும். அப்ப யாரை கூப்பிடுவது சொல்லுங்க. 7 அம்மாரும் தவிர்த்து போயிட்டா, பெற்றவா தவமுட்ட. அப்ப பிள்ளை வளர்க்கணுமே. ஒரு 7 பிள்ளை வேண்டும் என்று ஒரு தவம் இருக்கிறார். யார்? இங்கே சந்தனமாரியாய் ஆதிவரா சக்தியாய் உலகாலும் நாயகியாய் இருக்கிறாரே அந்த ஓகாரி என்ற அவள் வேண்ட வேலைக்காரி. ஓகாரி என்ற அவள் வேண்ட வேலைக்காரி. மாகாரி கையே ஓடி வாடி அம்மா. மாகாரி கையே ஓடி வாடி அம்மா. ஆனமல்ல வெண்ணமல்ல அங்கார காரி ஆனமல்ல வெண்ணமல்ல
நிஷ்கனந்த அசுரனுடைய தலையறுக்க பிள்ளை ஏற வேண்டும் என்று ரமபுரனார் பத்திரகாளி தனித்து பிறக்க வழியில்லை தங்கையே, நான் பெற்று வைத்த பிள்ளை ஏழை தருகிறேன் என்று நாராயணன் கொடுக்க அன்னையால் வாங்கி வைத்துக் கொண்டு சாதாரணமானவள் அல்ல, அவள் எப்படிப்பட்டவள்? பாதாள பைரவையாய் ஆதிபராசக்தியாய் அனைத்துமாக நிறைந்தவளாய் நீல சியாமல வடிவம் கொண்டவளாய் வருகிறாய் என் நம்மை ஆதிபராசக்தி. நாங்க குறிப்பா நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல ஐயாவுக்கு இசை இருக்கின்ற பொழுது நாங்களும் ஒரு ரெண்டு பாட்டு பாடித்தான் போனோம். அந்த நிலைமையில உங்களையும் மன திருப்திப்படுத்தணும்ல. ஆக அம்மை ஆதி சக்திக்காக ஒரு பாடல் என் அன்பு குழந்தை பாடுகிறான். चंद्रमाले रघुनाथ
கொண்டு வாரந்தோட வெள்ளி வெண்ணம் கட்டி வீசுங்கடி கொண்டு வாரந்தோட வெள்ளி வெண்ணம் கட்டி வீசுங்கடி கொட்டைக்குள்ள ரெண்டு வேப்ப மரம் அது பூத்தாலும் பூக்குமாயிரம் கொட்டைக்குள்ள ரெண்டு வேப்ப மரம் அது பூத்தாலும் பூக்குமாயிரம் இந்த வருத்தத்தில்லையும் மழைக்கு நான் கொண்டு வந்தேங்கோட மல்லிகைப்பூ வருத்தத்தில்லையும் மழைக்கு நான் கொண்டு வந்தேங்கோட மல்லிகைப்பூ தண்ணி வர ரெண்டு ஒப்பாடி கண்ணையும் துள்ளி வர தண்ணி வர ரெண்டு ஒப்பாடி கண்ணையும் துள்ளி வர மாலாம் அது பரமசிவனுக்கு பணிந்து புண்ணிய கொட்டுங்கடி அது பரமசிவனுக்கு பணிந்த புண்ணிய கொட்டுங்கடி மணல் வரப்பி நல்ல வண்ண மூடம் முத்து கோலமிட்டு குட்டி மணல் வரப்பி நல்ல வண்ண மூடம் முத்து கோலமிட்டு மசகடக்கிற சந்தன மாறிய வந்து வாரடி காமாட்சி மசகடக்கிற சந்தன மாறிய வந்து வாரடி காமாட்சி குட்டி மணல் வனத்தி நல்லது நம்பர வீச்சுமத்தி குட்டி மணல் வரப்பி நல்லது நம்பர வீச்சு வச்சு கிடைக்கிற சந்தன மாறிய திருந்தி பாரடி காமாட்சி கிடைக்கிற சந்தன மாறிய திருந்தி பாரடி காமாட்சி பரிவாரங்கம்மா அங்கு நித்த மந்திரும் பாருங்கம்மா பக்தியுடன் வந்து பணிந்த வேருக்கு பலம் கிடைக்கிறது வாருங்கம்மா வளர்ந்த கொடி மரமும் அதில் ஒய்யாரமான திருக்கொடியா கொடி மரமும் அதில் ஒய்யாரமான திருக்கொடியா உனக்கு உத்தரவான அது உண்மைய சொல்லுது பாருங்கம்மா அது உண்மைய சொல்லுது பாருங்கம்மா பச்சை நீரப்பட்டணிந்து ஐயப்பத்தில் வாகன நீரமந்து பச்சை நீரப்பட்டணிந்து ஐயப்பத்தில் வாகன நீரமந்து நட்டுக்கறி நிற்க வாரமான மனாரண சாமிய பாருங்கம்மா நட்டுக்கறி நிற்க வாரமான மனாரண சாமிய பாருங்கம்மா குணங்களும் உள்ளடக்கி அஞ்சு குணங்களும் தான் நடக்க அஞ்சு தர நாங்கள் விழிக்க பாருங்கம்மா இருக்க கொண்ட காலத்தில் கூறியதான் இருக்கு கருட வாகன கருத்த பாருங்கம்மா
ஜாதிகளை எல்லாம் தான் அழித்து நல்ல நீதியுடன் நம்மை வாழ வைக்க ஜாதிகளை எல்லாம் தான் அழித்து நல்ல நீதியுடன் நம்மை வாழ வைக்க மன்னவன் நாரண வைகுண்டராம் திருத்தேறி வாழ பாருங்கம்மா நானும் பாருங்கம்மா நம்ம தட்சணத்து பரிவாருங்கம்மா நானும் நீங்கள பாருங்கம்மா நம்ம நாராயணசாமி எனங்கம்மா நானும் பாருங்கம்மா நம்ம தட்சணத்து பரிவாருங்கம்மா நம்ம நாராயணசாமி எனங்கம்மா நம்ம நாராயணசாமி எனங்கம்மா பெரியவங்கள் அடிக்க மாட்டியாடா? அப்ப வந்திருக்கலாம் இல்ல? ஓ, குச்சி இருந்தா அடிப்பியாடா? ஏன் கை வச்சு அடிக்க மாட்டோமா? அது குச்சி அடிதான். குச்சி சின்ன குழந்தைங்க குச்சி வச்சு அடித்தாங்க. பெரியம்மா அப்படி கும்மி அடிக்கலாமே. ஓகேவா? வாங்க பார்க்கலாம். நம்ம ஒன்றும் ஜலைச்சாலும் இல்லை. எனக்கு மக்கள் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற மகிழ்ச்சி உங்க வாழ்நாள் முழுக்க இருக்கும். நீங்க விடுவீங்க. நீங்க ரெடினா நான் ரெடி. ரெடியா? அப்ப வாங்க. ஆனா மேல தங்கமா பாத்துக்கோ. வாங்க வாங்க வாங்க. ஆட தெரியாதுக்கு தெருவோம். அப்ப முன்னால வைப்போம். ஒண்ணும் பிரச்சனை. வாங்க வாங்க நான் ரெடி. வாங்க. இன்னைக்கு மக்கள் இசை அடி நெல்லு 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 எவ்வளவு வேகம் முதல்ல பாருங்க. ஆஹா பரவாயில்ல எல்லாரும் ரொம்ப தள்ளி போடுங்க. மேடைக்கு முன்னால சோய்முத்து முன்னால போடுங்க. ஐயா என்ன சொன்ன நாராயண இப்படி போடுமா? ஆமா, சவுண்ட்ஸை சுத்தி வர மாதிரி போட்டுவோம். நடுவில் சவுண்ட்ஸை போடுவோம். சுத்துங்க சுரேஷ், உங்க பின்னால வரீங்க. பாப்பா இன்னைக்கு மக்கள் உங்களுக்கு ஒன்று பார்த்துட்டு தான் போடுவோம். ரெடி? ரொம்ப காலம் ஆயிட்டுல தாயி. சின்ன குழந்தைக்கு கொஞ்சம் இல்லைங்க. பெரியவங்க பெரியவங்க இப்ப பெரியவங்க இப்ப பெரியவங்க பெரியவங்க அப்படியே சுத்துக்கு பார்க்கலாம். மணி ரவுண்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ரமேஷ் இருக்கான் பாத்துப்பான். பாத்துக்கோங்க அப்படி ரவுண்ட் போட்டுக்கங்க. சுரேஷ் நீங்க உட்காந்துக்காங்க. ஆமா அப்பதான் கரெக்டா இருக்கும். அப்படியே சுத்தி வரும். ஓகேவா? ஒரு பக்கம் தான் செந்திவடி வேலவர சென்று கவி பாட இங்கு வந்த நங்கள் பாட பல தந்ததிகள் தந்த நங்கள் தந்த மாட தந்த நங்கள் பாட எடுத்து உரமரமாம் பத்திர காளிய கருத்த சாமிய புத்தவதேவிய வல்லவ சாமிய முன்னோரை என்ன பேச்சிய தளம் மாரியம்மன் சித்திர கோபுரம் கட்டது ஆழம் பண்ணக்கு அழகு பூப்பு காத்தான் உங்களுக்கு
ஓங்கி ஓங்கி இந்த குழந்தைகளை வழி பண்ணுங்க. உள்ள போட்டுங்க. படி எடுத்து ஓரமா பத்தின காளிய கருப்பசாமியம் பெற்றவ சேமியம் வல்லவ சாமியம் முன்னோரையம்ம பேசிய தாமாரியம்மா சித்திரவே முருங்கட்டவே ஆறாம் பண்ணி எடுத்து நம்ம ஓரமா பத்திர காளிய கருப்பசாமிய பெற்றவதைய வல்லவ சாமிய முன்னோரைய பேச்சியத்தா ஆரியம்மா சித்திரகட்டவே ஆறாம் பண்ணி கருப்பசாமிய கத்தவதேவிய வல்லவ சாமிய முன்னோரையன பேச்சிய மாரியம்மா சித்திரவே உரங்கட்டவே ஆறாம் பண்ணி அழுத்து காத்தாம் அஞ்சாம் பாடி எடுத்து கிளி வரமா பத்திர காளிய கருப்பசாமிய பெற்றவதேவிய வல்லவ சாமிய முன்னோரையன பேச்சிய மாரியம்மா சித்திரவே உரங்கட்டவே ஆறாம் பண்ணி அழுத்து காத்தாம் ஏழாம் பாடி எடுத்து வரமா பத்திர காளிய கருப்பசாமிய பெற்றவதேவிய வல்லவ சாமிய முன்னோரையன பேச்சிய மாரியம்மா சித்திரவே உரங்கட்டவே ஆறாம் பண்ணி அழுத்து எட்டாம்படி எடுத்து வரமா பத்திர காளிய கருப்பசாமிய பெற்றவதேவிய வல்லவ சாமிய முன்னோரையன பேச்சிய மாரியம்மா சித்திரவே
கையும் வலிச்சு போச்சு நல்ல கோடி நீயும் விட்டு போச்சு கையும் வலிச்சு போச்சு நல்ல கோடி நீயும் விட்டு போச்சு வண்டியில உத்தரவு கோடி காய்த்தாயே தன்னன் தன்னன் உண்மையிலே உடையாமொழி எப்பொழுது வந்தாலும் அது என் இதயத்தில் மறக்க முடியாத ஒரு அற்புதமான திருநடையாகத்தான் இருக்கிறது. இந்த வருடமும் அந்த நிகழ்வினை நிகழ்த்தி காட்டிய என் உடையாமொழி மாநகரத்துக்கு சொந்தக்காக உங்களுக்கு கூடான ஓடி நன்றிகள். மகா அக்கறை இருக்கவங்க தான் ஓடிக்கிறாங்க. அது லாஸ்ட்ல நிகழ்ச்சி முடிஞ்சு வச்சுக்கிறாங்க. இப்ப பூமி அடிச்சவங்க மட்டும் நல்ல உண்மையில சொல்றோம். நல்ல பயிற்சி, நல்ல ஆர்வம். அந்த ஆர்வத்தை பாராட்டுகிறேன். காலங்கள் போனாலும் காட்சிகள் மாறாத ஒரு நிலை நம்முடைய இந்து குடும்பத்திலே இருக்கிறது. உண்மையிலேயே மாகாளியம் மகிட்ட கொடுத்து பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு அம்ம நாராயணன் பார்த்து கேட்டா ஏமா ஏமா ஏல கொஞ்சம் கழிச்சு வாங்குறாய். அம்மா நாராயணங்க பிள்ளைக்கு கொடுத்து கேட்டா இது சாதாரண குழந்தைகள் அல்ல, தங்களுடைய ஞானத்தில் பிறந்த குழந்தைகள். ஆகவே இந்த 7 குழந்தைகளுக்கும் பெயர் வைத்து தாருங்கள் என்று அன்னை கேட்கின்றார். பிறந்தா பெயர் வைக்கணும். மாகாளியம்மா கையில கொடுத்த பிள்ளைய அவளே கேட்கிறா பெயர் வச்சு கொடுங்கன்னு. பெயர் வைக்கிறது இந்து சமுதாயத்துல பெரிய சம்பிரதாயம். அது ரொம்ப அழகா வைக்கணும். பொதுவா நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் சாமி பேர் தான் வைக்கிறது. எப்பவும் சாமியை கூப்பிட்ட மாதிரி டே முருகா முருகா ஏ மணிகண்டா ஏ மணிகண்டா அப்படின்னு கூப்பிட்டா அது தெய்வத்தை கூப்பிட்ட மாதிரி. அதனால அந்த காலத்துல பிள்ளைங்களுக்கு பேர் அப்படி வச்சாங்க. இப்ப பேர் வைக்கிற பேரு ஆஷா 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 வாஷா ஏற பாருங்க. அது என்னமே தெரியல. இப்ப எல்லாம் தமிழ்ல பேர் அஸ்வியா வஸ்வியா. எங்கடா பேரு எல்லாம் நார்த் இந்தியனா இருக்கும் போது தெரியுது. வேறையே கடலே நெடுநாமா அந்த கூட்டம் இல்லையப்பா தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு அரசு அலுவலகத்தில் எழுதி போட்டிருக்காங்க. தவிர தமிழை வாழ வைக்க ஒரு பயன் இல்லை. எங்கேயாவது இருக்கா? எங்கேயாவது பள்ளிக்கூடத்துல தமிழ் பாடம் எடுக்க சொல்றானா? தமிழ்ல பேசினாலே ஃபைன் கட்ட சொல்றேன். நம்மளும் அந்த பள்ளிக்கூடத்தை தான் போறோம். ஆமா, கவர்மெண்ட் பள்ளிக்கூடமே அரசாங்க பள்ளிக்கூடத்துல சேர்ப்போம். படிக்கிறதுக்கு அரசாங்க பள்ளிக்கூடம் போச்சு. சோகல வைங்க அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அரசு ஆஸ்பத்திரி அங்க எவன் போவான்? இப்பெல்லாம்
நம்ம நாட்டை சுத்தமா கெடுக்கிறது ரெண்டே ரெண்டு தான். என்ன? தனியார் கல்வி நிறுவனம், தனியார் மருத்துவமனை. இந்த ரெண்டையும் மக்களை சோழ முடிச்சுக்கணும். எந்த ஆஸ்பத்திரி போனாலும் முதல்ல ஃபுல் செக்அப். அவன் தலைவலியில தான் போயிருப்பான். ஃபுல் செக்அப் அதுக்கு 4000 ரூபாய் முடிச்சு. அங்கிட்டு ரெண்டு போல அந்த என்ன குப்பமேனி எலியை 2 கழிச்சு இப்படி லேசா தேய்ச்சா தலைவலி போகும். ஆமா, அது நம்மளால அதுக்கு 4000 ரூபாய் செலவு பண்ணுவாங்க. ஆமா, அதே மாதிரி சின்ன ஆக்சிடென்ட் வந்துட்டா போறோம், 2 நாள் போட 3 நாள் மூளைச்சாவுன்னு இருக்கான். மூளைச்சாவு கோடீஸ்வரனுக்கு வராது, கோடீஸ்வரனுக்கு வராது, எல்லாம் நடுத்தர மக்களுக்கு தான் வரும். ஆமா, ஏன்னா அவன் கிட்னில இருந்து அவ்வளத்தையும் எடுத்து அடுத்தவனு கொடுத்து வைக்கிறது. ஆமா, நானும் கோமாவில் கிடந்தவன் தான். கோமாவில் கிடந்தவனை மருந்தால் குணமாக்க முடியாத என்னை சுவாமி தொப்பு ஐயாவுடைய மண்ணும் தண்ணீரும் மருந்தாக உங்க முன்னால பாருன்னா, இறைவனை நம்பி பிடித்திடும் ஆமா, சும்மா சாதாரண பல்லு வலிக்குன்னு போவான். அவனை தூக்கி மூக்கில் அடைச்சு போட்டு ஒரு 30 நாள் சோறு முடிஞ்சு 3 லட்சம். ஒரு சின்ன விரல் மடங்கி போச்சுன்னு ஒரு அம்மா போச்சு, 3 லட்சம் சோறு இருந்துச்சு. ஆனா இன்னும் குணமாவல. ஆமா, ஆக இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கு மருத்துவம்? அப்படிதான், ஏதோ ஊர்ல நல்ல மருத்துவம் இருந்தா அங்க பாருங்க, கையை பிடிச்சிட்டு எவன் நோயை சொல்றான்னா அவன் தான் உண்மையான மருத்துவம். நம்ம போறோம்னா மளிகை கடையில பில் போட மாதிரி போடுவான். சொல்லுங்க என்ன செய், இந்த பக்கம் வலிக்குது, அப்புறம் இந்த பக்கமா வலிக்குது, அப்புறம் ராத்திரியானா தூக்கம் வரல, அப்புறம் அந்த பில் போடுவான். அவங்க எல்லாம் டாக்டரே இல்லை, எல்லா பயிர்களும் பணத்தை பிடிச்சி படிச்சுக்கிட்டு இன்னைக்கு தனியார் மருத்துவமனைகள் கொள்ளைக்கூடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தனியார் பள்ளிக்கூடங்கள் கொள்ளைக்கூடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்க அரசு பள்ளியை விரும்பல, அரசு மருத்துவமனை விரும்பல, ஆட்சியாளர்களும் அதை விரும்பல. ஏன்னா எல்லாமே தனியாருக்கு தாராளத்தை கொடுத்தாச்சு, அப்புறம் எங்க போறது? ஆமா, அப்படி இருக்குன்னா என்ன செய்யணும்? மொழி பத்தி இல்ல, தமிழ்ல பேர் வைக்கிறோமா? தமிழ்ல பேர் வைக்கமா? இல்ல இல்ல, டிவி வைக்கிறான். கயல், இனியா, சரஸ்வதி, தமிழும் சரஸ்வதியும், செல்லம்மா, பாண்டியன், அங்கே ஸ்டோர்னு வந்தாச்சு. ஆமா, சொல் சொல் சொல், பாக்கியலட்சுமி. தமிழ் இப்ப எங்க இருக்கு? டிவியில இருக்கு. இந்த டிவி எதுக்கு இருக்கு? உங்களுக்கு இருக்கு. எந்த காலத்துல இந்த டிவியை மூடுறீங்களோ அப்பதான் தமிழ உருப்படுவான். அதான், ஆமா, 4 படத்துல நடிச்சா போதும் நாட்டை ஆண்டுறான்னு அவ்வளவு வயலும் கனவு வீட்டுக்கு வரான். ஆமா, அந்த காலத்து மாதிரி இல்ல. இந்த காலத்துல 2 சினிமா வரான், அவ்வளவுதான். அடுத்த நாள் நம்ம தான் ஆட்சிக்கு பிடிக்க போறாரு. ஒரு வயலினி நடிகர்கள் தான் உள்ள வர முடியாது. எல்லா மக்களும் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. அந்த நிலை இன்னைக்கு உருவாயிருக்கிறது. எங்கே போகிறது தமிழகம்? சினிமாவில். எங்கே போகிறது தமிழ்? டிவியில. தமிழ உருப்படனா சன் டிவி, விஜய் டிவி, கலர் டிவி, சி தமிழ், அது என்ன தமிழ்? தமிழ். தமிழ் எந்த கதையாவது நல்ல கதை இருக்காதே சொல்லு. நீங்களும் சீரியல் பார்ப்பீங்க, பாக்கல் சிம்க மாப்பிள்ளைக்கு 2 கொண்டாடி, அதுவும் ஒரே வீட்டுக்குள்ள நடக்குது. ஆமா, நாளைக்கு அந்த பக்கம் இருக்க பாக்கல் சிம் இந்த பக்கம். நம்ம லேசா எட்டி பார்த்தா ஆப்புகளை எடுத்து வெட்டிடுறாங்க. ஒரு வீட்டுக்குள்ள அந்த வாய்ப்பு யோசிச்சு பாரு. சரி, பாக்கியலட்சி தான் அப்படின்னு நினைச்சேன். அவனுக்கு மோமே அவன் சைகளை பார்த்தா முடியல. அவன் சரி, அவனும் சோழி முடிச்சான். நீங்களே வந்து பாடி கிடக்க நான் படமா பார்ப்பேன். தெரியும், அதெல்லாம் ஞானக்கணக்க தெரியும். ஆண்டன எல்லாமே டிவி தெரியுற மாதிரி இப்ப எனக்கும் தெரியும். நீங்க என்ன செய்யணும் தெரியாத, நம்ம கேவலம் செத்தான் எல்லாரும் ஞானக்கணக்கு சொன்னா சரி, அதை விடுங்க. சிறகடிக்க ஆசை, அதுல ரோகிணிக்கு 2 திட்டம் போட்டு எழுதுங்க ஐயா. இருக்கா இல்லையா? நாடு எங்க போகும்? மகாநதி காயிருக்கு 2. அந்த பெரிய ஐயா மாதிரிலாம் முடிக்காங்க. என்ன தியாகம் சொல்லுதான். ஆனா எங்க அக்கா தங்கச்சிக்கு அவ்வளவு இருக்கு தெரியும். அவ்வளவுதான். அது பார்க்கலாம் நமக்கு அவ்வளவுதான். ஜன்னி வந்து அதான் முதல்ல இந்த டிவி எல்லாம் தூக்கி தூர போடுங்க. டிவியே அப்ப டிவியே பார்க்க மாட்டேன். ஆமா, சத்தியமா சத்தியமா அப்படி அன்னைக்கு நிறைய பேர் சத்தியம் பண்ணாங்க. நானும் டிவி பார்க்கணும்னு சத்தியம் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சேன். நல்லா இழுத்து முடிட்டு செல்போன்ல பார்க்கலாம். பார்க்கலாமே, நீ டிவில தானே பார்க்கப்படாதுன்னு நம்ம செல்போன்ல
முடிஞ்சா அழகா இருக்கு. நான் ரெடிதான் வரவா, இப்படி போனா உலக எப்படி பேர் வைக்கிறது சொல்லு. அது வாயில நுழையிற மாதிரி பேர் வைங்க. அப்போ வாழைப்பழம் வைக்கும், பழம் நுழையுங்க. அது பழம் தான் நுழைய, பேரு விளக்கத்தில் இருக்கு இல்லையா? ஆஹா ஓஹோ. ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஆகான்னு வைப்போம், பொம்பளை பிள்ளை பிறந்தா ஓஹோன்னு வைப்போம். முடிஞ்சு சீன். அது குடும்பம் நல்லா இருக்கும். பிள்ளை கூப்பிடு தாயா சொல்லுவார், டேய் ஆகா ஓஹோ கூப்பிடு, ஆகா ஓஹோன்னு ரெண்டும் வருவார். நல்லா இருக்குங்க. இதெல்லாம் எங்க போகுது? என்னையா கொடுலையா நல்லா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, சிரிங்க சிரிங்க, மனம் விட்டு சிரிங்க. வாழ்க்கை அவ்வளவுதான். பொம்பளை பிள்ளைக்கு பேரு குஷி. அப்ப ஆம்பளைன்னா பேர் வைக்கிற அன்னைக்கு சுப்பிரமணியன் வச்சான், பாலகிருஷ்ணன் வச்சான், ஆமா சரவண முருகன் வச்சிருக்கான், ஆமா நம்பிராஜன் வச்சிருக்கான், அவன் நாராயணன் வச்சிருக்கான். அது என்ன ரமேஷ், அவனும் ஒரு வகையில பார்க்க. ரமேஷ் குமார், ரமேஷ் காளியா, காளியை போட்டாச்சு. அப்ப நீ நம்ம தான். அப்ப ஓகாளி இப்ப பேரு பேசல. தமிழா நீ பேசுவது தமிழா, என் தமிழா நீ பேசுவது தமிழா. அன்னைய தமிழ் மாயா மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய். அன்னைய தமிழ் மாயா மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய். என்னடா தந்தையை தாடி என்றழைத்தாய், என்னடா தந்தையை தாடி என்றழைத்தாய். இன்னும் தமிழை கொண்டு புதைத்தாய். தமிழா நீ பேசுவது தமிழா. தமிழன் தன் நிலை மறந்த நிலையிலே கிடக்கிறான். முன்னால எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கல்லு கிடந்ததா ஞாபகம், சின்ன வயசுல. அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல சாரை கிடந்ததா ஞாபகம். இப்ப பஞ்சாயத்துக்கு ஒண்ணு. ஆமா, நாட்டுல எல்லாம் வளர்ச்சி வந்துட்டு எல்லா மக்களும் குடிமகனே பெருங்குடி நாடு குடி போதே மக்கா, நல்லா இருக்கா மக்கா போச்சு. பின்ன நீங்களும் சும்மாயா இருக்கே, 100 நாள் வேலைன்னு உங்களையும் சொல்லி முடிச்சாச்சு. 250 ரூபாய்க்கு நம்ம அத்தா வேலைக்கு போக பாருது. கவர்மெண்ட் ஆபீஸ் போறேன்னு செத்தாங்க. காலையில அப்படி கூட உடுத்து கொடுத்து டக்கு டக்குன்னு நீக்கி பவுடர் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு, ஆமா ஒரு ஹேண்ட்பேக். ஹேண்ட்பேக்ல யாருக்கும் மாப்பிள்ளைக்கு சட்டைக்கு உள்ள வச்சிருப்பான். ஹேண்ட்பேக் இருக்கும், உள்ள சாப்பாடு இருக்கும், உள்ள ஒரு கண்ணாடி சீப்பு உப்பு எல்லாம் உள்ள வச்சுட்டு அங்க போற ஆகமல்ல நடமல்ல நடமே நெல்ல நடக்கு இப்படி அடிக்கான், இப்படி நடப்பான். அங்க போய் குளத்தாங்கரையில எல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த சட்டை போடுறதுக்கு 1 மணிக்கூர் போய் 1 மணிக்கு போட்டு ஒரு ஆள் மம்பட்டி ஒரு ஆள் சட்டையோட தின்னுக்கணும். அவர் போட்டாங்க ஏன்னா கணக்கு கட்டணும் இல்ல. எல்லாரும் விஜய் சேதுபதி காலை இறக்குறாரு அந்த கதை. ஆமா, அவ்வளவு பேரும் அவன் வாடி வாசல்ல போய் காளையை பிடிக்காம விஜய் சேதுபதி இப்படி ஒரு காளையை பிடிச்சி இப்ப மாட்டுக்கு ரொம்ப அங்கே இங்கே ஆட்டியாங்க. படத்துல பார்த்தா எப்போ அதே சீன் இப்போ 100 நாள் வேலை. ஆமா, எல்லாரும் அவர் போட்டாரத்துக்கு ஆபீஸ்க்கு அனுப்பியாச்சா, அந்த அக்கா இப்பவே கிளம்பியாச்சு. ஏக்கா கிளம்பியாச்சா, ஏதா நானும் போறேன் முடிஞ்சா அப்படியே உட்காந்துருவோம். வேலை க்ளோஸ். அப்புறம் ஊரு கதை உறவு கதை வீட்டுல ஒண்ணு தெரியும். அந்த உண்மைதான் மக்கள், உண்மைதான் மக்கள். இந்த 100 நாள் வேலையெல்லாம் இப்ப அவ்வளவு எனக்கு சாபம் போடும் வழங்குவானா செய்து. ஆமா, வேலையா நடக்குது.
அவ்வளவு தூரம் நடக்கும். நம்ம பணமெல்லாம் போச்சு, நிலமும் போச்சு, எல்லாம் போச்சு. இதெல்லாம் முன்னேற நினைச்சோம். சுரேந்திரா வா. தன்னே தானே நன்னே தன்னே நானே Never